2 சாட்சியினால் ஒரு காரியம் உறுதிப்படும். எனக்கு அன்பானவர்களே, அப்போஸ்தலர் பேதுருவை பிடிச்சி வேணுமனே சிறைச்சாலையில் போட்டுருவான். சரிங்களா? சிறைச்சாலையில் போட்டுருவான்ல ஏரோது ராஜா. என்ன நடக்கும்? கர்த்தர் சிறைச்சாலையிலிருந்து பேதுருவை தப்புவிப்பார், விடுவிப்பார். ஆமென். ஆம், பிசாசு அழிக்கணும்னு நினச்சா கர்த்தர் அங்கே ஒரு சாட்சியை ஏற்படுத்துவார். நான் பேதுருவை எவ்வளோ நேசிக்கிறேன் பார் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணுவார். அவனை சிறைச்சாலையிலேருந்து வெளியில் கொண்டு வருவார். கரங்களை தட்டி எத்தனை இது புரியுது? இது ஒன்று. 2வது, அப்போஸ்தலர் பவுலையும் சீலாவையும் இதே மாதிரி சதி திட்டம் பண்ணி பிடிச்சி ஜெயிலுக்குள்ளே போட்டேன், கெட்டி வச்சிட்டேன். இப்போது அவங்க அந்த நிலையிலும் தேவனை துதித்து பாடினாங்க. சிறைச்சாலையிலையும் கர்த்தர் அவர்களையும் சிறையிலிருந்து விடுவித்தார். கரங்களை தட்டி ஆமென். 2 பேர் தேவனுடைய பிள்ளைகள். ஆம், 2 சம்பவம், ஆனால் நபர் 3. சரிங்களா? தேவன் சிறைச்சாலையிலிருந்து அவர்களை விடுவித்தார். எனக்கு அன்பானவர், இன்றைக்கும் நீங்கள் எந்த சிறை அனுபவத்தில் அடிமைத்தனமாக இருந்தாலும், உங்கள் வாழ்க்கையில் எந்த காரியங்களில் நீங்கள் கட்டப்பட்ட நிலையில் இருந்தாலும், லிட்ரலாக சிறைச்சாலையில் இருந்தாலும், கர்த்தர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை நிரூபித்து காட்டி சீக்கிரத்தில், வழக்கமாக வந்தால் அது வேறு, கையை தட்டி வழக்கமாக இத்தனை வருஷம் தண்டனை அது முடிஞ்சு வர்றதெல்லாம் யதார்த்தம். அது உலகத்தான் இருக்குது. தம்முடைய பிள்ளைகளை அவர் வழக்கத்துக்கு மாறாக ஏரோது அடுத்த நாள் தான் பேதுரு வெளியில் கொண்டு வரணும்னு நினச்சான். ஆனால் கர்த்தர் முந்தின நாளே கொண்டு வந்தார். பவுலி சீலாமையும் பிடிச்சி சிறையில் அடித்து சித்திரவதைப்படுத்த நினச்சாங்க. கர்த்தர் அன்னைக்கே கட்டுகளெல்லாம் உடைச்சார். அப்படித்தான் தேவனுடைய பிள்ளைகளை தேவன் முன்கூட்டியே கொண்டு வருவார். நான் அதை விசுவாசிக்கிறேன், இதனை பார்க்கிறேன். நீங்கள் யாராக இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கையில் எந்த சிறை அனுபவத்தில் இருந்தாலும், பிசாசு உங்களை கட்டி வச்சுருந்தா கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை அதிலிருந்து விடுவிப்பார். கரங்களை தட்டி கர்த்தருடைய செயல் உங்கள் வாழ்க்கையில் நடைபெறும். ஆமேன். பண விஷயத்தில் நீங்கள் கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்தீங்கன்னா, குடும்ப விஷயத்தில், குடும்ப வாழ்க்கையில் ஒரு கட்டப்பட்ட நிலையில் இருக்கலாம். ஆமேன். குடும்ப சமாதானத்தில், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயம் உங்களை போட்டு சித்திரவதைப்படுத்தி உங்களை ஒரு சிறை அனுபவத்துக்குள்ளே ஒரு அடிமைத்தனமாக, ஒரு விடுதலையான, ஒரு நிம்மதியான, ஒரு சுதந்திரமான, ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ முடியாதபடிக்கு எதெல்லாம் உங்களை தடுத்து வச்சிருக்கிறோம், அந்த சிறை அனுபவத்திலேருந்தெல்லாம் கர்த்தர் இன்றைக்கு உங்களை விடுவிக்கிறார். கரங்களை தட்டி சொல்லுங்கள், இன்றைக்கு கர்த்தர் என்னை சிறைச்சாலையிலேருந்து விடுவிக்கிறார். ஆமேன். சிறை அனுபவத்திலேருந்து விடுவிக்கிறார். அவர் ஆல்ரெடி நம்மளை விடுவிச்சிட்டார் சிலுவையில். இன்றைக்கி நம்ம அதை உணரும் போது, அறியும் போது நம்ம விடுவிக்கப்படுகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக 2000 வருஷத்துக்கு முன்னாடியே மரித்து விட்டார். ஆனால் நம்ம அதை அறியும் பொழுது, விசுவாசித்து ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது நம் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அப்படித்தான் ஏசப்பா உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். நீங்கள் அதை ஒவ்வொன்றா சத்தியத்தின்படி அறியும் பொழுது அது உங்கள் வாழ்க்கையில் ஆக்டிவேட் ஆகிறது. ஒரு பேட்டரியை தயாரித்து ரொம்ப நாள் இருக்கும், அப்படியே ஒரு அட்டையில் அப்படியே வச்சுருப்பாங்க. அதை உடச்சி என்றைக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அன்னையிலேருந்து அது ஸ்டார்ட் ஆகும், ஆக்டிவ் ஆகும். அப்படி தான் பாருங்கள், ஒவ்வொரு பொருட்களும் அட்டை பெட்டியில் அப்படியே இருக்கும். நம்ம எடுத்து பயன்படுத்தும் போது அது ஆக்டிவ் ஆகும். அப்படித்தான் ஆமேன். ஒரு ஃபோனு தயாரித்து அப்படியே இருக்கும், ஆனால் நீங்கள் கையில் வாங்கி புதுசாக காசு கொடுத்து வாங்கி அதை அப்படி ஆன் பண்ண உடனே அது ஆக்டிவ் ஆக ஆரம்பித்தோம். அப்படித்தான் தேவன் உங்களுக்கான யாவற்றையும் செய்து முடித்து விட்டார். நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் தேவனுடைய உண்மையை குறித்து, சத்தியத்தை குறித்து, அன்பை குறித்து அறியும் போது, தேவ திட்டத்தை குறித்து, சித்தத்தை குறித்து அறியும் போது, உங்களை குறித்து என்ன திட்டம் வச்சிருக்கிறார் அப்படின்னு வசனத்தின்படி, சத்தியத்தின்படி நீங்கள் அறியும் பொழுது, பரிசுத்த ஆவியானவரால் நீங்கள் அறிந்து கொள்ளும் போது உங்கள் வாழ்க்கையில் அந்த நன்மைகள் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிருது. அது செயல்பட தொடங்கி விடுகிறது. ஓகே, காட் பிளஸ் யூ. நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கு உங்கள் சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் உடைகிறது. கரங்களை தட்டி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் அவர்களுக்கு தேவன் என்றால் உங்களுக்கும் தேவன், நமக்கும் அவர் தான் தேவன். சொல்லுங்கள். யோவானை, பேதுருவை சிறைச்சாலையிலிருந்து தப்புவித்த தேவன், பவுலியும் சீலாவின் சிறைச்சாலையிலிருந்து தப்புவித்த தேவன், என்னுடைய சிறை அனுபவத்தில் இருந்தும் என்னை தப்புவிப்பார். கரங்களை தட்டி
என்னுடைய அடிமைத்தனத்திலிருந்து என்னை விடுவிப்பார். கடன் பட்ட எவனும் கடன் கொடுத்தவனுக்கு அடிமையாக இருக்கிறான் என்ற வார்த்தையின்படி அந்த அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பார். கட்டுகளிலிருந்து உங்களை விடுவிப்பார். கட்டப்பட்ட நிலையிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பார். பவுலும் சீலாவுடைய கட்டுகள் எல்லாம் உறைந்தது. பேதுருவில் சிறையில் கைது பண்ணி கட்டுகள் போட்டிருந்தாங்க. சங்கிலியெல்லாம் உடஞ்சி போச்சு. கரங்களை தட்டி சொல்லுங்கள், என்னை கட்டி வச்சிருக்கிற எல்லா கட்டுகளும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே தகர்க்கப்படுகிறது. சங்கிலிகள் எல்லாம் உடைக்கப்படுகிறது. நான் தான் சொன்னேன், பிசாசு உங்கள் வாழ்க்கையில் நிறைய கன்னியாக சேர்த்து உங்களை கட்டுறதுக்கு ரொம்ப நாளாக இருக்கும், ரொம்ப மாதம் எடுத்திருக்கும். உங்களை வறுமைக்கு கொண்டு வர, உங்களை இந்த மாதிரி அவமானப்படுத்த, உங்கள் குடும்பத்தில் பிரச்சனையை கொண்டு வரதுக்கு, உங்களுக்கு வியாதியை கொண்டு வந்து உங்களை காலி பண்ண ரொம்ப நாள் டைம் எடுத்திருப்பான். சொல்கிறதுக்கு கன்னியாக போட்டு 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 ஒரு பெரிய சங்கிலி ஆக்கி தான் உங்களை கட்டி வச்சுருப்பான். ஆனால் கர்த்தர் ஒரு கன்னியை உடச்சி விட்ருவார். உடச்சின்னா மொத்த கட்டுகளும் உடஞ்சி போயிடும். சொல்லுங்கள், ஒரே நாளில் ஒட்டுமொத்த பிரச்சனையை சரி பண்ணதுக்கு தேவனால் முடியும். அப்படித்தான் யோசேப்பு அவன் சின்ன வயசுலேருந்து விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்தே அவனுக்கு விரோதமாக செயல்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. அண்ணமார் அப்படி இப்படின்னு அவனுக்கு எதிராகவே செயல்பட்டுகிட்டே இருந்தாங்க. 30 வயசில் எல்லா கட்டுகளையும் ஒரே நாளில் உடச்சி விட்டார். கரங்களை தட்டி ஆமே ஹல்லேலூயா. நான் அப்படியே உங்களை ப்ளஸ் பண்ணுறேன். இதை அறிந்த நிமிஷத்தில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கட்டுகளும் உடைய ஆரம்பித்திடும். பண விஷயத்தில் இருக்கிற தடையெல்லாம் உடைக்கப்பட்டு பணம் ஒரு ஃப்ளோவில் வர ஆரம்பிச்சிடும். கரங்களை தட்டி சொல்லுங்கள், ஆமேன் ஆமேன் ஆமேன். ஊற்று கண்கள் திறக்க ஆரம்பிச்சிடும். பணம் தடைப்பட்ட பணம் சொல்லுங்கள், என் வாழ்க்கையில் எனக்கு வர வேண்டிய பணம், தடைப்பட்ட பணம் எல்லாம் மறுபடி ஊற்றுக்கண்களாக வரும். ஆமென். அது காட்டாற்று வெள்ளம் போல புரண்டு வரும். அப்படியே ப்ளஸ் பண்ணுறேன் இயேசுவின் நாமத்தினால. எதுலெல்லாம் நீங்கள் தோற்று போய் நிற்கிறீங்களோ அதிலெல்லாம் தேவன் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார். ஓகே.